சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியை பார்வையிட்ட ஸ்ரீலங்கா நீதியமைச்சர். நீதிமன்ற தடையை மீறி போராட்டம். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக 2 மாதங்களில் புதிய சட்டம். கிளிநொச்சியில் நீதியமைச்சர் தெரிவிப்பு. அரச படையினருக்கு காணி. காவல்துறையின் உதவியுடன் எதிர்த்து குரல் கொடுத்தவர்களின் குரலை ஒடுக்க முயற்சி. சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை. சட்டவிரோத சொத்து குவிப்பு விவகாரம். யாழ் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சொத்துக்கள் முடக்கம். மீண்டும் ஒரு வெப்ப அலைக்குள் சிக்கியுள்ள ஐரோப்பா. பெரும் பகைப்பு நிலைக்கு மாறிய பிரான்ஸ். இனி விரிவான செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்விடத்திற்கு ஸ்ரீலங்கா நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தினால் தடை உத்தரவை மீறி அந்த பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் போராட்டங்களை நடத்துவதற்கு நீதிமன்றம் தடை விதித்த போதிலும் அதனை பொருட்படுத்தாது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் குடிசார் அமைப்பினர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். சர்வதேச நீதியே வேண்டும், அகழ்வாராய்ச்சி என்ற பெயரில் உண்மைகளை மறைக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நீதியமைச்சரின் விஜயத்தின் போது போராட்டக்காரர்கள் கண்ணீருடன் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். நீதிமன்ற தடையை மீறி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் செம்மணி சந்தி மற்றும் அகழ்வு தளங்களை சுற்றி பெருமளவான காவல்துறையினர், பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டிருந்தனர். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரச படையினருக்கு காணி வழங்குவது தொடர்பிலான தீர்மானத்தை நிறைவேற்ற முற்பட்ட போது மக்கள் பிரதிநிதிகளுக்கிடையே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேலதிக அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் காணி நிலங்களிலிருந்து அரச படையினர் வெளியேற வேண்டும் என தொடர் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை மேலும் விசனத்தையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ் மாவட்டத்தில் முப்படையினருக்கு அரச காணிகள் வழங்குவதான நோக்குடன் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு தீர்மானம் ஒன்றை ஒருங்கிணைப்பு குழு நிறைவேற்ற முற்பட்டது. அதற்கு கடும் எதிர்ப்பு தோன்றியதை அடுத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நெடுந்தீவில் உள்ள அரச காணி ஒன்றில் இருந்து கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்க பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தீர்மானித்துள்ளதாகவும் அதற்கான அனுமதியை வழங்குமாறும் கோரப்பட்டுள்ளது. இதன்போது பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மக்களுக்கு காணி இல்லாதிருக்கும் நிலையில் அரச படையினரின் தேவைக்காக காணி வழங்க முடியாது என எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். அத்துடன் மக்கள் காணி நிலங்களிலிருந்து அரச படையினர் வெளியேற வேண்டுமென்று எமது மக்கள் நாளாந்தம் போராடி வரும் நிலை ஒருபுறம் இருக்க, மறுபுறம் காணியின்றி அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாது பல்லாயிரம் மக்கள் துன்பங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்போது அரசு தரப்பு ஆதரவாளர் ஒருவருக்கும் காணி விடுவிக்கப்படாமையால் பாதிப்புற்றுள்ள தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தடுக்க ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் மேலதிக காவல்துறையினர் அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த புதிய சட்டமூலம் ஒன்று 2 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். குறித்த சட்டம் மூலம் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காகவே கொண்டு வரப்படுவதாகவும் தனிநபர்களையோ அல்லது வேறு தரப்பினரையோ ஒடுக்குவதற்காக அல்ல எனவும் அமைச்சர் கர்சன நாணயக்கார வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற குடிசார் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தற்போது 1.5 வருடங்கள் ஆகின்றன. பயங்கரவாத சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டமூலத்தை இன்னும் 2 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கிறேன். இது பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காகவே கொண்டுவரப்படுகின்றதே தவிர தனிநபர்களையோ அல்லது வேறு தரப்பினரையோ ஒடுக்குவதற்காக அல்ல. நான் 1 வருடத்திற்கு முன்பு இந்த இடத்திற்கு வந்தபோது காணாமல் போனோர் தொடர்பாக பேச வேண்டியிருந்தது. அப்போது காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ளும் கட்டமைப்பு வீழ்ச்சியடைந்திருந்தது. 1 வருட காலத்திற்குள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு தேவையான நியமனங்களை வழங்கி அதற்கான நிதியையும் ஒதுக்கீடு செய்தோம். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் கடந்த கால அரசாங்கங்கள் தொடர்பில் உங்களுக்கு பலத்த வேதனைகள் இருந்தன. அந்த காலப்பகுதியில் நிலவிய அரசியல் சூழல், அந்த நிறுவனங்களை இயக்கிய விதம் ஆகியவையே இதற்கு காரணமாக அமைந்தன. கடந்த அரசாங்கங்களுக்கு அரசியல் ரீதியான தேவை இருந்திருந்தால் இவற்றை செய்திருக்க முடியும். தற்போது வடக்கில் காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வீதிகள் திறக்கப்பட்டுள்ளன. இனிமேலும் தமிழ் மக்கள் தங்களை 2ஆந்தர பிரஜைகளாக நினைப்பதை இடமளிக்க முடியாது. வடபகுதி மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம். இனவாதம், மதவாதம், மதவெறி ஆகியவற்றால் நஞ்சூட்டப்பட்டுள்ள ஒரு நிலத்தை மீட்டெடுப்பது எளிதான காரியம் அல்ல. அதற்காக அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்த்தார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அரியாலையைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவருடைய சொத்துக்கள் தொடர்பில் விசேட விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. இந்த நிலையிலேயே குறித்த சொத்துக்கள் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவருக்கு சொந்தமான பல சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. டிங்கி படகு, 2 உந்துருளிகள், சொகுசு மகளுந்து மற்றும் கெப்ரக வாகனம் என்பனவே இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட மகளிர் அணி தலைவி நெல்லியடி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அயல் வீட்டார் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட மகளிர் அணி தலைவி அயல் வீட்டாரின் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைக்கு நேற்றைய தினம் காலை நெல்லியடி காவல்துறை நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணை நிறைவடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அயல் வீட்டாருக்கும் குறித்த நபருக்கும் நீண்ட நாட்களாக இடம்பெற்ற தகராறு காரணமாக பெரமுன கட்சியின் அமைப்பாளரது கணவன் மீது அயல் வீட்டார் கடந்த 16ஆம் தேதி தாக்குதல் நடத்தி அதில் காயமடைந்து அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பெரமுன கட்சியின் அமைப்பாளர் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் தாக்கியதாக அயல் வீட்டு பெண் ஒருவரும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் வெளியேறியிருந்தார். பெரமுன கட்சியின் அமைப்பாளர் மீது காவல்துறையினர் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதேவேளை பெரமுன கட்சி அமைப்பாளருடன் முரண்பாட்டில் ஈடுபட்ட அயல் வீட்டுக்காரரான கணவன் மற்றும் அவரது மனைவி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசேந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2022ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தின் போது சேதமடைந்த கிளிப்பின் வெவ செவனகலவில் உள்ள மகாவலி அதிகார சபை நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துகளுக்காக 8.85 மில்லியன் இழப்பீடு பெறுவதற்கு இழப்பீட்டு அலுவலகத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது ஊழல் செய்வதற்கும் அதற்கு துணை போவதற்கும் சமம் என லஞ்ச ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த 3 எதிராக 10 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் 30 சாட்சிகளும் 38 ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களின் ஜனநாயக உரிமைகளை நசுக்காது மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் பணிகள் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் அவர் துறைமுக தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது குறிப்பிட்டார். ප්‍රධාන විපක්ෂය හැටියට
මම මේ ප්‍රශ්න කිරීම ටික කරනවා. நமது நாட்டில் துறைமுக அபிவிருத்தி மற்றும் வர்த்தக துறையில் தற்போதைய நிலைமையை விட சிறந்ததொரு நிலையை உருவாக்குவோம் என கூறி தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போதிலும் அவ்வாறு சிறந்த சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி தற்சமயம் எழுந்து காணப்படுகின்றது. நமக்கு சொந்தமான கிழக்கு முனையத்தின் விரைவான அபிவிருத்தி முடக்கப்பட்டு பல்வேறு சக்திகளின் செல்வாக்கினால் அது செயலற்ற நிலை அடைந்துள்ளது. அவர் 3 முனையங்கள் முறையான உபகரணங்களுடன் இயக்க வேண்டிய தருணத்தில் தற்சமயம் ஒன்று மாத்திரமே இயங்கி வருகிறது. பொறுப்பான பதவிகளுக்கு தகுதியற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக துறைமுகத்திற்கு இந்த நிறுவனத்திற்கும் உயிர் கொடுக்கும் உழைப்பு கூட வீணடிக்கப்படுகிறது. இவர்களின் சலுகைகள் கூட வெட்டப்பட்டுள்ளன. துறைமுகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு சாத்தியமான அனைத்து பங்களிப்பையும் நாம் பெற்றுத் தருவோம். துறைமுகம் என்பது நமது நாட்டின் சொத்து என்பதால் அது பாதுகாக்கப்பட வேண்டும். இலங்கையின் சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவதற்காக 17 முக்கிய சுகாதார நிறுவனங்களுக்குரிய புதிய இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் எடுக்கப்படும் கொள்கை முடிவுகள் அனைத்தும் குறுகிய கால அரசியல் லாபங்களை உருவாக்காமல் நீண்டகால தேசியத்தை நோக்கமாக கொண்டே அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னணி 17 சுகாதார நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை சீரமைக்கும் நோக்கில் தகுதியான புதிய இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பொதுமக்களுக்கான சுகாதார சேவைகள் மேலும் துரிதப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகத்தில் நடைபெற்ற ஓர் அதிகாரப்பூர்வ விழாவில் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் பல முக்கிய மருத்துவமனைகள், மாகாண சுகாதார அலுவலகங்கள், மண்டல சுகாதார நிறுவனங்கள், சிறப்பு சுகாதார திட்டங்களுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை சுகாதாரத்துறையில் நிலவி வரும் நிர்வாக சிக்கல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அதனை ஒரு தேசிய கொள்கையின் கீழ் கொண்டு வருவதற்கான சிறந்த முயற்சியாக அமையும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். லங்கா உப்பு நிறுவனத்தின் தற்போதைய பொது முகாமையாளர் ரத்நாயக்க முதியசலாகே குணரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். முறையான கொள்முதல் செயல்முறையின்றி விடுக்கப்பட்ட மீள் கொள்வனவு ஒன்றின் மூலம் ஹமாந்தோட்டை உப்பு நிறுவனத்திற்கு பொதியிடல் உரைகளை பெற்றுக் கொண்டதன் ஊடாக அரசாங்கத்திற்கு சுமார் 1,43 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பிரதான விநியோகஸ்தர் நிறுவனம் அநியாயமான முறையில் லாபம் ஈட்டுவதற்கு வழிவகுத்துள்ளதாக குற்றம் சாட்டியே அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபரை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலிருந்து கடத்தொழில் நடவடிக்கைக்கு சென்ற நபர் இன்றைய தினம் நாகப்பட்டினம் கரையோரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நெடுந்தீவு பகுதியிலிருந்து குறித்த நபர் கடந்த 11ஆம் தேதி கடற்தொழிலுக்காக சென்றிருந்த வேளை காணாமற் போயுள்ளார். இது குறித்த காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளுடன் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் சடலமாக தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் கரையொதுங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. உரிய விசாரணைகளின் பின்னர் அவரது உடலத்தை இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரித்தானியாவில் நேற்று நடந்த இடைத்தேர்தலில் தொழிற்கட்சி வேட்பாளரும் பதவி விலகவுள்ள மான்செஸ்டர் முதல்வருமான ஆண்டி பர்காம் வெற்றி பெற்றுள்ளதால் கட்சித் தலைவரான பிரதமர் ஹெய்மர் ஸ்டாமர் எதிர்வரும் நாட்களில் புதிய தலைமைத்துவ சவால்களுக்கும் நெருக்கடிகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரித்தானியாவில் நேற்று சில தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தாலும் அதில் தொழிற்கட்சி வேட்பாளர் ஆண்டி பர்காமின் வெற்றிதான் உற்று நோக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் ரீஃபார்ம் யூகே எனப்படும் நைஜல் ஃபராஜின் சீர்திருத்த பிரித்தானிய கட்சி வேட்பாளர் ராபர்ட் கென்யானை 9,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து 25,000 வாக்குகளுடன் ஆண்டி பர்காம் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என குறிப்பிட்ட அவர் தனது கட்சியான தொழிற்கட்சியால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான கடைசி வாய்ப்பு இதுவென குறிப்பிட்டதால் கட்சித் தலைவரான கெய்ர் ஸ்டாமருக்கு எதிரான புதிய தலைமைத்துவத்தை அவர் ஆரம்பிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த மாதம் இடம்பெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் ரீஃபார்ம் யூகே கட்சி ஆதிக்கம் செலுத்திய அதே பகுதியில் ஆண்டி பர்காம் வெற்றி பெற்றிருப்பது ஒரு முக்கிய விடயம். பொதுவாகவே இடைத்தேர்தல்களில் ஆளும் தரப்பு பின்னடைவை சந்திக்கும் போதிலும் பர்ஹாம் தான் போட்டியிட்ட தொகுதியில் தொழிற்கட்சியின் வாக்கு சதவீதத்தை கிட்டத்தட்ட 10% அதிகரித்துள்ளார். டானி பிளேயர் மற்றும் கார்டன் பிரவுன் ஆகியோரின் அரசாங்கத்தின் கீழ் அமைச்சரவை பதவிகளை வகித்த பர்ஹாம் மீண்டும் வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலுக்கு திரும்பியுள்ளார். ஐரோப்பா மீண்டும் ஒரு புதிய வெப்ப அலைக்குள் சிக்கியுள்ள நிலையில் பிரான்ஸ் பெரும் தகைப்பு நிலைக்கு மாறியுள்ளது. பிரான்சின் வரலாற்றில் இதுவரை பதிவான வெப்ப பதிவுகள் நாளை மறுதினம் ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய 2 தினங்களில் முறியடிக்கப்படும் என பல இடங்களில் 40 பாகை செல்சியஸை கடந்த வெப்பநிலை நிலவும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
இன்று தலைநகர் பாரிஸில் 35 பாகை வெப்பநிலை நிலவி வரும் நிலையில் பிரான்சின் பெரும் பகுதிகளில் வெப்ப அலை வீசி வருகின்றது. இன்று 50க்கும் மேற்பட்ட மாகாணங்கள் செம்மஞ்சள் எச்சரிக்கையின் கீழ் உள்ளன. பல நகராட்சிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடத்த திட்டமிட்ட கோடை காலத்தை வரவேற்கும் இசை விழாக்களை மீளெடுத்துள்ளன. வெப்ப குவிமாடம் என அழைக்கப்படும் ஒரு பெரிய உயரழுத்த மேற்கு மற்றும் தெற்கு ஐரோப்பாவின் மீது உறுதியாக நிலை கொண்டுள்ளதால் வெப்ப அலையின் 2ஆம் கட்டம் வந்துள்ளது. சகாரா பாலைவனத்திலிருந்து உருவாகிய இந்த வெப்பம் வானில் மேகங்கள் உருவாவதை தடுத்து கடும் சூரிய ஒளி தரைக்கு வர அனுமதிப்பதால் இந்த வெப்ப குவிமாட மையம் ஐபீரிய தீபகற்பத்தின் மீது நிலை கொண்டு பிரான்ஸ் வழியாக வடகிழக்கு நோக்கி மத்திய ஐரோப்பாவிற்குள் நகர்கின்றது. இந்த வெப்ப அலையை எதிர்கொள்ள மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென அரசு தலைவர் மேக்ரான் எச்சரித்துள்ளதுடன் அடுத்த வாரம் வரை நீடிக்கும் நாட்கள் கடினமான நாட்களாக இருக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் விழிப்புடன் இருக்குமாறு சுகாதார பணியாளர்களை சுகாதார அமைச்சகம் கோரியுள்ளது. கடுமையான வெப்ப அலை காரணமாக பாரிஸ் மற்றும் அதன் உள் புறநகர் பகுதிகளில் வெளிப்புற விளையாட்டு நிகழ்வுகள் மீளெடுக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியை பார்வையிட்ட ஸ்ரீலங்கா நீதியமைச்சர். நீதிமன்ற தடையை மீறி போராட்டம். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக 2 மாதங்களில் புதிய சட்டம். கிளிநொச்சியில் நீதியமைச்சர் தெரிவிப்பு. அரச படையினருக்கு காணி. காவல்துறையின் உதவியுடன் எதிர்த்து குரல் கொடுத்தவர்களின் குரலை ஒடுக்க முயற்சி. சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை. சட்டவிரோத சொத்து குவிப்பு விவகாரம். யாழ் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சொத்துக்கள் முடக்கம். மீண்டும் ஒரு வெப்ப அலைக்குள் சிக்கியுள்ள ஐரோப்பா. பெரும் பகைப்பு நிலைக்கு மாறிய பிரான்ஸ். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.